செல்லக்குட்டிகளா எல்லாரும் இருக்கீங்க. ஓகே, நம்ம எந்த ஒரு மிச்சம் வந்து பண்ணியிருக்கோம்னா ஜங்குக் ரொம்ப ஷாக்காக இருந்திருப்போம். ஸோ இதால் நம்ம மிச்சம் வாங்க கதைக்குள்ளே போகலாம். செம்ம ஷாக்கு ஜங்குக்கு. டக்குன்னு வந்து ரியல் வந்துட்டு ஸோ டக்குன்னு தயங்கினது எந்திரிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். தயங்கு எவ்வளோ எந்திரிக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் சுத்தமாக முடியல. ஸோ ஜங்குக் டக்குன்னு வந்து கை கொடுத்து மெதுவாக எந்திரிக்க வைக்கிறான். ஸோ எந்திரிக்க வச்சுட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ தயங் வந்து கேட்குறான், என்னாச்சு ஜங்குக்? ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது, நீ போய் தூங்கு, லேட் ஆகிடுச்சு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தயங்கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். ஸோ தயங்கும் புரியுது ஏன் இப்படி ஆகுறான்னு. ஸோ தயங்கும் சரி ஓகே அப்படின்ட்டு அவனை விட்டுட்டு அவனை போய் தூங்கிடுறான் ரூமுக்கு. இன்னும் காலேஜ் விடியுது. ஸோ எப்பவும் போல் ஜங்குக் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே அந்த மொபைலை எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஐயோ காலேஜுக்கு லேட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான் ஜங்குக். ஸோ இந்த சைடு நம்ம தயங்கும் காலேஜுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஜிம்மனும் தயங்க பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. ஜிம்மன் தயங்க கூப்பிட்றான், தயம் எங்கே கிளம்பிட்ட? காலேஜுக்கு. இது காலேஜுக்கா? டேய், இப்போ தானே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு கிளியர் ஆகிட்டு வருது, சரியாகிட்டு இருக்கு, இப்போ பார்த்து காலேஜ் போகிறேன்னு சொல்கிற, லூசாடா நீனு? டேய், நான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன்டா, அவ்வளோதான். நான் சொல்கிறது உனக்கு புரியலையாடா? இதுக்கு நான் திடீர்னு காலேஜ்லாம் கிளம்புறேன். நான் ஜங்குக் பாதுகாப்பாக இருக்கணும்டா. அவன் ஒத்தையில் போவான், ஒத்தையில் வருவான், அதை பார்த்து நான் சும்மா இருக்க சொல்றியா? அதெல்லாம் என்னால் இருக்க முடியாது. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எப்பவுமே அவன் பக்கத்தில் இருக்கணும் ஜெம்மன், புரிஞ்சுக்கோ. வீட்டிலலாம் சும்மாலாம் என்னால் இருக்க முடியாது ஜெம்மன் அவன் இல்லாமல், புரியுதா? ஸோ நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு, எதுனாலும் கால் பண்ணு பிரச்சனைனா, புரியுதா? நான் போகிறேன். நம்ம இந்த மாதிரி ஜிம்மன்கிட்ட எல்லாமே சொல்லிவிட்டு ஸோ பாய் சொல்லிட்டு விட்டு வெளியே வரான். ஸோ ஜங்குக்கும் கரெக்டாக ஸ்டெப்லேருந்து நடந்து வரான். தயங்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம ஜங்குக் அவங்க அம்மாவை கூப்பிட்றான், அம்மா காலேஜ் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா, எந்த பிரச்சனையும் பண்ணாதப்பா. அம்மா சரிம்மா, சரி நீ எதுனாலும் கால் பண்ணு, நான் வரேன், ஓகேவா? லேட் ஆகிடுச்சு காலேஜுக்கு, நான் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோமா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அம்மாட்ட எல்லாமே சொல்லிவிட்டு அப்படியே சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறான் பைக் எடுத்துகிட்டு. இவங்க அப்படியே அந்த இடத்துல நின்றதுலேயே அப்படியே ஜங்குக் போன இடத்தையே பார்த்துட்டு கொஞ்சம் இடத்துல ஏழை வந்துட்டு அங்கே அப்படியே நடந்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் அம்மா பார்த்தவங்க ஸோ தையங்க கூப்பிட்றாங்க, தையம் எங்கேப்பா போகிற? அது காலேஜுக்கு போகிறேன். காலேஜுக்கு போகிறியா? என்னப்பா பேசுகிற நீனு? பாருப்பா அப்போ தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு, இதே நேரம் பார்த்து காலேஜ் போகிறேன்னு சொல்கிற. இல்லை, அது ஜங்குக் பக்கத்தில் பாதுகாப்பாக இருக்கணும்ல, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால தான் காலேஜ் போகிறேன். ஸோ தயங்க இந்த மாதிரி ஜங்குக் அம்மாட்ட சொன்னேன்னு ஸோ ஜங்குக் அம்மாவுக்கும் புரியுது. ஸோ ஜங்குக் அம்மா அப்படியே தயங்க பார்த்துட்டு, அவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கே, அவனை அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் வழியை நீ மறிச்சிட்டு அவனை போய் பாதுகாப்பு போகிற பார்த்தியா? ஸோ நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பையனுக்கு கிடச்ச ஒரு வர மாதிரி எனக்கு தெரியுதுப்பா. சீக்கிரம் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து கிளியராகி எப்போ போல அவன் கூட இருப்பான்ப்பா, சரியா? கவலைப்படாத, அதுக்காக தான் நன்றி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கவலைப்படாதப்பா, கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் இப்போ நீ எதுக்குப்பா போகிற? அவன் பார்த்துப்பான்ப்பா, அவன் இன்னும் சின்ன குழந்தையா, அவன் பார்த்துப்பான். இல்லை ஆண்டி, அவன் எனக்கு சின்ன குழந்த மாதிரி இல்லை ஆண்டி, அவன் என்னோட. சரி புரியுது, இருந்தாலும் உனக்கு இப்போது கிளியர் ஆகலைல்ல, அடிலாம் பட்டிருக்கு, இந்த நேரத்தில் இப்படி போய் நின்று அவனுக்காக பாதுகாப்பாக போய் நின்றேன்னா அவன் ஒன்றை தானே திட்டுவான். ஸோ அதுக்காக தான்ப்பா சொல்கிறேன். இல்லை ஆண்டி பரவாயில்ல, அவன் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் நான் அவன் பக்கத்துலேயே இருக்கணும், அவ்வளோதான் ஆண்டி. அவனை எப்போவுமே கண்காட்சிக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கு அதுதான் முக்கியம் ஆண்டி. சரி ஆண்டி, காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் போகட்டுமா? சரி ஆண்டி, நீங்கள் பத்திரமா இருந்துக்கோங்க, எதுனாலும் கால் பண்ணுங்கள். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா?
சரி ஆன்ட்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தையங் எல்லாமே ஜங்குக் அம்மாட்ட சொல்லிட்டு ஸோ ஜங்குக் அம்மாட்ட பாய் சொல்லிட்டு போயிடுறான் தையங்கு பைக் எடுத்துகிட்டு. ஜங்குக் அம்மா அப்படியே அந்த கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க ஃபீல் பண்ணிட்டு. இந்த சைடு நம்ம ஜங்குக் காலேஜுக்கு வந்துடுறான், வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ பைக்கை ஓரமாக ட்ராப் பண்ணிட்டு அப்படியே பைக்கை விட்டு இறங்குறான். ஸோ கரெக்டாக ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம தயங்கும் வந்து ரீச் ஆகிறான். ஸோ ஓரமாக ட்ராப் பண்ணிட்டு ஸோ ஜங்குக்கு தான் பார்க்குறான். அவ்வளோ ஜாலியாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிக்கிறது தயங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான் தூரத்துலேருந்து. இதை நம்ம ஜங்கு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு டேய் பேசினதெல்லாம் போதும்டா, ஆடா கிளாஸ் டைம் ஆச்சு மச்சான், இன்னும் டைம் இருக்குடா கிளாஸுக்கு, ஏய் வாடா கிளாஸ் போகலாம், என்னால் சுட்ட தலையை வந்தோன்னு கற்றுன்னு கற்றுவான் லேட்டாக வந்தீங்கன்ட்டு. ஓ ஆமாம்ல நான் சுட்டத்தில் யார், சரி வா மச்சான் போகலாம் ஜங்குக்கா. போகலாம் வாங்க சொன்னோன்னே ஸோ எல்லாருமே அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக நின்று போயிட்டுருக்காங்க. தையங்கோ அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். சைடு நம்ம ஜங்கு கிளாஸில் இருக்கான். ஸோ சார் தப்பாக நினச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் முடிஞ்சது டைமு. ஸோ கேண்டீனுக்கு வந்துருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஜங்கு அப்படியே டைமை பார்த்தா செம்ம ஷாக்கு. ஏதாவது இருந்த எபிசோட் வந்து எதனால ஷாக்கானா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தையங்கோ ஜங்குக்கு ஒன்றா சேருவாங்களா மாட்டாங்களா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். கிளம்பிட்டு டைம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறேன். நீட்டிங் எல்லா வீட்ஸ் பாய்.